அண்ட் சௌந்தர்யா, நீங்க வந்து ஒரு ஹீரோயின் மெட்டீரியல். நீங்க ஒரு சில விஷயங்கள் நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் சொல்லிடுறேன். இதுவும் நான் போட்ட ட்வீட் தான். அதாவது நீங்க ஒரு ஹீரோயின் மெட்டீரியல், நீங்க வந்து எல்லா ரியாக்ஷன்ஸும் உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க வந்து சிரிச்சா வெளியில இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க, நீங்க அழுதா ஒரு சில பேர் அழுகுறாங்கன்னு வச்சுங்களேன், டிராமா குயின்னு சொல்லிடுவாங்க, நடிக்கிறாப்பா வந்து அப்படி சொல்லிடுவாங்க. ஆனா நீங்க அழுதீங்கன்னா உண்மையிலேயே ஃபீல் பண்றாங்க. மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா சௌந்தர்யா அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க குழந்தைத்தனமா முகத்தை வச்சுப்பீங்க. சோ பன்முகத்தன்மை உங்களுக்கு இருக்கு. சோ அது வந்து ஒரு மிகப்பெரிய வரம்னு நான் நினைக்கிறேன். அதனால நீங்க வந்து சில்வர் ஸ்கிரீன்ல ஒரு மிகப்பெரிய ஆளா வரணும் அப்படின்னு சொல்லி நான் பெருசா வாழ்த்துறேன் உங்களுக்கு. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. மீன்ஸ் a lot. Thank you. Thank you சௌந்தர்யா. Wish you all success and thanks for the opportunity guys. Thank you. சாமியல், நான் ஆனா கீழே இருக்கிறேன். ஹாய் சௌந்தர்யா. பேசிடுங்க. Lot of people are waiting to speak with you. நான் தாத்தா பேசுறேமா, நான் அப்புறம் பேசுறேன் உங்ககிட்ட. நான் என்ன கீழே இருக்கிட்டு இந்த பூர்ணி, விஜய் அந்த மாதிரி இருக்காங்க. அதுதாங்க நான் இடம் கொடுக்குறேங்க, நான் கீழே இறங்குறேன். அண்ட் எல்லாரும் 30 seconds மேல பேசாதீங்க ப்ளீஸ். தேங்க்யூ. நான் இறங்குறேன். அண்ட் விஜய், பூர்ணி அண்ட் யாரோ ஓகே பார்த்துக்கோங்க. ஓகே, ஒரு சின்ன இது சொல்லிக்கிறேன். கண்டினியூஸா பேசலாம் எல்லாரும். அதே மாதிரி நிறைய பாசிட்டிவிட்டி அண்ட் நம்ம லவ் பண்ண விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸோ அதை நம்ம ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு டாபிக் எல்லாருமே ஒரே டாபிக்கா இருந்துச்சுனாலும் ஒரு மாதிரி அதையே பத்தி பேசுற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா பாசிட்டிவா நீங்க என்னென்ன எப்படிலாம் ரசிச்சீங்க, எப்படிலாம் லவ் பண்ணீங்கன்னா அந்த இதெல்லாம் ஷேர் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தாத்தா சொன்ன மாதிரி கொஞ்சம் டைம் நீங்க கொஞ்சம் நீங்களே மேனேஜ் பண்ணிக்கோங்க. இஃப் இட் இஸ் கோயிங் டூ மச் அப்படின்றா மட்டும் நாங்க கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் மட்டும் பண்றோம், இன்டரப்ட் பண்ணல. ஸோ கோர்ஸ்ல இருக்க 2 பேர்ல ஒருத்தங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணா அந்த டைம் மட்டும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கண்டினியூ. ஓகே, பிகாச்சு வந்திருக்காங்க. பிகாச்சு பேசுங்க. ஹாய் சவுண்ட். ஹாய் பிகாச்சு. எல்லாம் பேரே டிஃபரெண்டா இருக்கீங்க. ஐயோ. இல்ல, நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம் இங்க. ஆக்சுவலா நாங்க இங்க இருக்கிற எல்லாருமே உங்களோட பெரிய 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 ஃபேன். அதுவும் எஸ்பெஷலி நீங்க வந்து பீன் பேக்ல மல்லாக்க படுத்து பாடுறதுக்குலாம் வெளில வந்துதாங்க நானும் அந்த வீடியோ பார்த்தேன். இல்ல நாங்களும் அதை ட்ரை பண்ணலாம் பார்த்தா நான் சத்தியமா அது வரலங்க எங்களுக்கு. அது காப்பிரைட்ஸ் நீங்க தான். பெரிய 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 நன்றிங்க என்னோட சைடுல இருந்து. செகண்ட் திங், நாங்க மோஸ்டா ரசிச்சது வந்து உங்களோட கான்வர்சேஷனும் பிக் பாஸோட கான்வர்சேஷனும் தான். அது ரொம்ப ரொம்ப அழகா இருந்ததுங்க பாக்குறதுக்கு. வந்து லைவ்ல வந்து பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தது. அப்படியா? Thank you. I love you so much. Yeah, I love you too. Thank you da. Thank you so much. Yeah, thank you da. அசரப் சார் பேசுங்க. அசரப் சார் இருக்கீங்க? குட் ஈவினிங் சவுண்ட். நான் ஊட்டில தான். ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ப்ரோ. ஜஸ்ட் a short thing. Thank you so much. ஆக்சுவலி என்னை நீங்கள் பிக் பாஸ் வாட்ச் பண்ண வச்சதுக்கு. ஏன்னா நீங்கள் இந்த சீசனில் இல்லைன்னா நான் இந்த சீசன் பார்த்துருப்பேனா என்னங்கிறது டவுட்டு. ஸோ ஃப்ரம் செகண்ட் வீக் சம்திங் ஸ்ட்ரைக் மீ டு வாட்ச் who you are and what you are. You have been so authentic and so original. It was fantastic watching you and stay blessed. என்னோட எல்லா வாழ்த்துக்களும். All love from Ooty. Please do come to Ooty. எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ ஊட்டி வாங்க. அண்ட் விஷ்ணு ரொம்ப கொடுத்து வச்சவர் அப்படிங்கிறது நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ. ஹாவ் அ பிளஸ்ட் லைஃப். Sure bro. Thank you bro. Thank you. பிளடி ஸ்வீட் பேசுங்க. பிளடி ஸ்வீட் சிஸ்டர் இருக்கீங்களா? பிளடி ஸ்வீட். Yes விக்னேஷ். வேற ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்களா? I'm waiting for one person. பேசிட்டோம். ஓகே, வினோத் சுந்தரம் சார். வினோத் சுந்தரம் சார் பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மேஜிக் கொடுத்துறோம். ஒரே நிமிஷம் சார், உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் மேஜிக் சிஸ்டர் கொடுத்துருவாங்க. மேஜிக்
Hey, hi sound. Vinod sir வந்து ஆ as specially done a special thing for you. நீங்க உங்களுக்காக போய் ஆசிரமத்துல போய் வந்து ஸ்பெஷலா ஒரு ஈவென்ட்டே கண்டக்ட் இல்ல பண்ணிருக்காரு. அது அப்படியா? வினோத் சார் அது சுதாகர் Oh, சுதாகர் தானே? sorry, I missed it. ஐயோ! சரி, சுதாகர் சரி. கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க. சுதாகர். Yeah, he is the biggest supporter from Facebook group. Am I right, Abhi? ஆமா ஆமா சுதாகர் அவரு வந்துட்டாரா மேல? அவரு சுதாகர் ஸ்பீக்கர் கொடுங்க. இப்ப வினோத் சார் பேசிட்டோம். சுதாகர். சார் நான் பேசுங்க வினோத். பேசலாங்களா? பேசுங்க பேசுங்க வினோத் சார். வணக்கம் சௌந்தர்யா. வணக்கம்ங்க. எப்படி இருக்கீங்க? என் வாய்ஸ்லயே தெரிஞ்சிருக்கும் உன் கூட நான் ஏன் கரெக்டானு தெரிஞ்சிருக்கும். நீங்க எங்க வீட்டுல ஒரு புள்ள மாதிரி தான் பாப்பா உன்னை பார்த்தோம். பாப்பானே கூப்பிட்டுக்கிறான். என் தங்கச்சி மாதிரி உன்னை இல்ல பாத்துக்கிறேன். இல்ல எப்படி எனக்கு எப்படியான எனக்கு கூப்பிடுங்க. 38 வயசு ஆகுது. நீ மேடை ஏறினோடனே உன் கூட நான் கனெக்ட் ஆயிட்டேன். மேடை ஏறி அந்த அப்படியா? பேசின பாரு விஜய் சார் கிட்ட, அப்பயே கனெக்ட் ஆயிட்டேன் நானு. அப்பையில இருந்து ஃபாலோஸ் தான். உனக்காண்டு தான் இந்த பிக் பாக்ஸ் ஐயோ! பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ஒரு தேங்க்யூங்க. ஒரு 100 நாளைக்கு முன்னாடி இந்த 6 பேரை கொண்ட கும்பலால உங்களை தாக்கப்பட்டாங்க பாருங்க. அதுக்கு பிறகு 24 ஹவர்ஸ் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். ப்ளூடூத்தை காதுல அப்படியா? சொருகிப்பான். அது மட்டும் ஆ, நான் கடை வச்சிருக்கேன். ஆயில் மில்லும் ஆட்டோ பார்ட்ஸ் கடை வச்சிருக்கேன். நீ பேசுறது ஓகே ஓகே. கொள்றத பார்த்துக்கிட்டே நீ வர்றது சவுண்டு கேட்டுச்சுன்னா டக்குன்னு சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் பேசிக்கிறேன். டக்குன்னு டிவி வச்சு ஓகே. செல்ல பார்ப்பான். நீ என்ன பண்றன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். உன்கிட்ட பிடிச்ச ஆ, விஷயத்த மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த கண்டிப்பா ஆண் பெண் கண்டிப்பா. பாலின வேறுபாடு இல்லாம பழகுறவங்க பாருங்க. அது வந்து ஆ, எனக்கு உண்மையிலே உங்கள்ட்ட தான் அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி இப்படி ஒரு பொண்ணால இப்படி பழக முடியுது? ஏன்னா ஆண் பெண் பாலின ரொம்ப வேறுபாடு நன்றிங்க. இல்லாம பழகுறது பெரிய விஷயம் இல்ல. ஆனா அதுல வந்து ஒரு ஆ, தப்பாவே பார்க்க முடியல. அது ஒரு ஜென்யூனா இருக்கு. ம், ஜென்யூன் பர்சனா இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, ரொம்ப எந்த தேங்க்ஸ். கோவத்தையும் எந்த ஒரு வன்மத்தையும் கேரி ஃபார்வர்ட் பண்ணல நீங்க. இப்ப இந்த விஷால் மேட்டரை சொன்னாங்க பாருங்க. இந்த ம், விஷயத்துல கூட ம், ம். அந்த இடத்துல யாரா இருந்தாலும் கோவப்படுவாங்க. ஆனா நீ அந்த விஷயத்த புரியுது கொஞ்சம் கூட கேரி புரியுது. ஃபார்வர்ட் பண்ணல. உள்ளேயும் சரி, வெளியும் சரி. அவன் வந்து பொங்கல் போகியில ம், எரிச்சாலும் சரி, வெளியில வந்து சரி, அதை கொஞ்சம் கூட நீ கேரி ஃபார்வர்ட் பண்ணல. இப்படி ஒரு ஒரு ம், ஹியூமன் பீயிங் நான் பார்த்ததுல உண்மையிலேயே ம். ரொம்ப பெரிய ஆளா வரணும். விஷ்ணு பிரதரையும் கேட்டதா சொல்லுங்க. விஷ்ணு பிரதர் தேங்க்ஸ். பாவம் கண்டிப்பா. நிறைய அடி வாங்கியிருக்காப்ல. பாவம் அந்த மனுஷன். ம். அவருக்கும் நான் ஃபேன் தான். ஏன்டா டேய் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இருந்து நானும் ஃபேன் தான் அவருக்கும். ஆமா. ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசுனதுக்கு மிக்க நன்றி. ரொம்ப அனைவருக்கும் நன்றிங்க. நன்றி. ரொம்ப நன்றி. இ- தேங்க்யூ இந்த வாய்ப்பை தேங்க்யூ. கொடுத்த ரசிகன், அபி, இவங்கெல்லாம் உங்களுக்கான போராடி இருக்காங்க. நான் பார்த்துக்கிட்டே தானே இருக்கேன். இமான், ஆமாங்க. சாமுவல் இவங்கெல்லாம் வந்து நிறைய ட்வீட் போடுவாங்க. நான் ஒரு இயக்கத்துல இருக்கனால என்னால ட்வீட் போட முடியாது. ஒரே ஒரு டியூஷன் புரியுது மாஸ்டர் மட்டும் புரியுது. இருக்காரு. அவர்கிட்ட மட்டும் நான் போய் அடிக்கடி ரிப்ளை பண்ணுவேன். மத்தபடி வேற யாருக்கும் நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். பார்த்துக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு டெய்லி ஒரு 10 ஓட்டு நான் போட்டிருக்கேன். இதை மட்டும் உண்மை. நன்றி, வணக்கம். அப்பா ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி. தேங்க்யூ சார். பேசுங்க. யார் இருக்குது? பிளடி ஸ்வீட். சாம் நான் பேசிடுறேன். ஓகே. கொஞ்சம் ஆசை கொஞ்சம் கனவு இவை இல்லாமல் வாழ்க்கையா 100 கனவுகள் கண்டாலே 6 கனவுகள் பலிக்காதா ஐயோ! கனவே கை சேர்ந்துச்சா கொஞ்சம் மணக்களே கொஞ்சம் மணக்களே உன் குரல் கேட்டு ஒன்று கூடிட்டோம். எப்படி ஃபர்ஸ்ட் இருக்கு டைம் இந்த கூட்டம்? ஃபர்ஸ்ட் டைம் என் குரல் பார்த்து இப்படி சூப்பரா இருக்குங்க. நல்லா இருக்கா? இந்த கூட்டம் பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குங்க. என்னடா திடீர்னு பேசாம யாரோ பாடுறாங்களேன்னு பார்த்துட்டேன். ரொம்ப தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் சௌந்தர்யா. தேங்க்யூ. வெல்கம்டா. இங்க யாராவது ஓகே ஒருத்தர் வந்து கண்டிப்பா சௌந்தர்யாவை பாட வச்சுட்டு தான் அட அனுப்பணும். பாவீங்களா? ஐயோ! இப்பவுமே பாடிடுவாங்க. பிளடி ஸ்வீட்டுக்கா ஆப்போசிட்டா ஒரு பாட்டு பாடிடுங்க. ஆமா சவுண்ட் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடிடுவோம். விளங்கும். சரி ஓகே. என்ன பாட்டு? ஆமா உங்க பல கனவுகள்ல இந்த ஒரு பிக் பாஸ் கனவு வந்து நிறைவேறிச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிப்பா. வாழ்த்துக்கள்.
தேங்க்யூடா அண்ட் தேங்க்யூடா. ஐம் ப்ரவுட் டு பி யுவர் சப்போர்ட்டர். அண்ட் பல பிஆர்கள்ல ஒரு பிஆர் நானும் பல அடிகள் வாங்கியிருக்கேன். பட் ஐம் ப்ரவுட் ஐம் சோ ஹாப்பி ஃபார் யூ தட் ரன்னர்லாம் தாண்டி மக்கள் மனசுல நீங்க எப்பவுமே வின்னர் தான். ஃபர்ஸ்ட் சீசன்ல ஓவியா எப்படி ஒரு நீங்காத இடம் பிடிச்சாங்களோ அதே மாதிரி சீசன் 8ன்னு எடுத்தா அது சௌந்தர்யா மட்டும்தான். அதை தேங்க்யூடா, யாராலுமே ரொம்ப மாத்த முடியாது. தேங்க்யூடா. அந்த அளவுக்கு நீங்க யூ ஸ்டோல் ஆல் த ஹார்ட்ஸ் ஆஃப் பீப்புள். தேங்க்யூ ஸோ மச்டா. தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் நானும் சொல்லணும், ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. உங்களை பத்தி ஒரு எப்படின்னா, எனக்கு சௌந்தர்யா பத்தி எல்லாமே புதுசு. உங்க வாய்ஸ், உங்க ஆக்டிவிட்டிஸ் நீங்களே எனக்கு புதுசு. நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்தது இல்ல, பிக் பாஸ்ல தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். சோ ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் வந்து ஒரு விசித்திரமான கேரக்டரா இருக்காங்க. என்னடா இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படி எல்லாரும் கேட்ட கேள்விதான் நானும் கேட்டுட்டு இருந்தேன். பட் ஐ நெவர் தாட் நான் ஒரு உங்களுக்கு ஃபேன் ஆவேன், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. பட் 3rd வீக்ல இருந்து ஐ ஸ்டார்டட் சப்போர்ட்டிங் யூ and I'm proud to be your fan and a supporter. தேங்க்யூடா அந்த அளவுக்கு. தேங்க்யூ ஸோ மச்டா. ஓகே, நம்ம இதே நிலைமையில என் கூட சேர்ந்த இன்னொருத்தவங்களும் வந்து அவங்க ஃபேன் ஆயிட்டாங்க. அவங்களும் பேசிட்டோம். அப்படியா? ஆமா. ஹாய் சவுண்ட். உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல. சவுண்ட்ரியா சவுண்ட் உங்களை ஓகே கொஞ்சம் கிரிஞ்ச் பண்ணலாம். ஓகேயா? சோ உங்களுக்கு வந்து எப்படி கூப்பிட்டா பிடிக்கும்னு சொல்லுங்க, அப்படி நான் கூப்பிடுறேன். இல்ல சவுண்ட்னே கூப்பிடுங்க. எல்லாரும் சவுண்ட் தான் கூப்பிடுவாங்க. ஓகே, அப்ப அப்படியா? ஓகே, சவுண்ட்னு கூப்பிட்டோமா? கொஞ்சம் வித்தியாசமா. நான் மட்டும் ஸ்பெஷலா கூப்பிடலாம்னு நினைச்சேன். ஸ்பெஷலாவா? எனக்கு கூப்பிடுங்க, நீங்க எப்படி கூப்பிட்டாலும் ஸ்பெஷல் தான். சரி, நான் இப்போதைக்கு சவுண்ட் கூப்பிடுறேன். அப்புறம் நான் யோசிச்சுட்டு ஒரு பேர் வச்சு கூப்பிடுறேன். ஓகேயா? சரி, எப்படி இருக்கீங்க? எல்லாம் எப்படி போகுது? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். குட். சரி, இது எனக்கு வந்து நீங்க உள்ளுக்கு சில டாஸ்க்லாம் விளையாண்டீங்களே, அதான் எனக்கு ஒரு ஓப்பனா சொல்றேன். இந்த சீசன்ல என்டர்டைன்மெண்ட் யார் பண்ணான்னு கேட்டா நீங்க மட்டும்தான். ஓகேயா? நீங்க மட்டும் தான் என்டர்டைன் பண்ணீங்க. நீங்க மட்டும் தான் எங்களை எல்லாம் சிரிக்க வச்சீங்க. நாங்க செம்ம எப்படி சொல்றது, இப்ப கூட இப்ப பிபி முடிஞ்சு கூட உங்க வீடியோ எடுத்து ஒரு 100 டைம்ஸ் கூட பார்க்கலாம். ஏன்னா அது அவ்வளவு ஃபன்னா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எங்க ஃபேஸ்ல எல்லாம் எப்பயுமே உங்களை பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா ஸ்மைல் வந்துரும். ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்மைல் வந்துரும். அது எப்படின்னு தெரியாது. ஏன் அவங்களோட அந்த ஃபேஸ் வந்து அது. ஸோ யாராவது இப்ப எங்க கிட்ட சில பேர் கேட்பாங்க. ஐ மீன் லைக் நாங்க ஸ்பேஸ்லாம் போடுறப்ப கேட்பாங்க. என்ன அப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, நீங்க ஏன் அப்படி இது பண்றீங்கன்னு. நீங்க என்ன பண்ணலன்னு எனக்கு தெரியல. நீங்க தான் எல்லாமே பண்ணீங்க என்ன பொறுத்த வரைக்கும். ஓகேயா? ஃபுல் என்டையர் ஷோ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து சௌந்தர்யா தான். ஸ்டார்ட் டு எண்ட் வந்து நீங்க எப்பயுமே ட்ரெண்டிங்ல இருப்பீங்க. எக்ஸ்ல வந்து ட்ரெண்டிங்ல இருப்பீங்க. உங்க ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங்ல இருக்கும். ஸோ அப்புறம் ஃபர்ஸ்ட்ல வந்து நான் ஓப்பனா சொல்றேன், ஃபர்ஸ்ட்ல வந்து என்னால ரியலைஸ் பண்ண முடியல. ஓகேயா? நான் வந்து பவிக்கு தான் ஃபுல்லா, ஏன்னா நான் பவியை வெளியில இருந்து ஃபாலோ பண்ணனால எனக்கு பவியை ஃபுல்லா சப்போர்ட். அப்புறம் எப்படி மாறினது தெரியல, எனக்கு உங்களையும் பிடிக்கும், பவியும் பிடிக்கும் ரொம்ப. ஸோ ஆமா, அதுல வேற நீங்க ரொம்ப ரொம்ப ரியலா இருக்கீங்களே. இப்ப எல்லாருக்கும் என்ன சொல்றது, ஒரு லைக் எல்லாமே இருக்கணும். இப்ப வந்து பெரிய பதவியில இருக்கணும், இல்ல ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கணும், ஒரு டிகிரி மாஸ்டர் இந்த மாதிரிலாம் வச்சிருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. குணம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த குணம் உங்ககிட்ட நிறைய நான் பார்த்தேன். ரொம்ப சில்லா, ரொம்ப கேஷுவலா ஹேண்டில் பண்ணீங்க எல்லாத்தையும். ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முக்கியமா உங்க ட்ரம் டாஸ்க்லாம் நாங்கலாம் இங்க செம்மையா என்ஜாய் பண்ணோம். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ட்ரம் டாஸ்க், யோகா. ஓடிட்டு இருந்தேன். ஆமா, ரொம்ப ரொம்ப கியூட்டா இருந்தீங்க. நாங்கலாம் இங்க கியூட்டி பாய்ன்னுட்டு இருந்தோம். அப்புறம் வந்து உங்களோட யோகா டாஸ்க் இதெல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலி நிறைய இருக்கு பேசுறதுக்கு. ஆனா இப்ப நிறைய பேர் வெயிட் பண்றதுனால எல்லாரும் பேசணும். ஆமா, சவுண்ட் இன்னொரு விஷயம். சவுண்ட், நீங்க வந்து அடுத்து ஹீரோயின் ஆக போறீங்க, நிறைய படம் சைன் பண்ணிருப்பீங்க தெரியும். பட் ஸ்டில் நான் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் நிறைய பார்த்தேன். வேற லெவல் சௌந்தர்யா. லைக் யூ ஹேவ் தட் இன்டர்நேஷனல் டச். அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஹீரோயின் ஆனாலும் சைட்ல இதை பண்ணிக்கிட்டே இருங்க. we would love to see that. கண்டிப்பா. And one more thing, கொஞ்சம் போர் அடிக்காம ஒரு சின்ன விளையாட்டு விளையாடலாமா? பாட்டு இல்ல பயப்பட வேணாம். இல்ல ஒரு சின்ன ரேபிட் ஃபயர் போலாமா? குயிக்கா வழக்கம் போல உங்க ஸ்டைல்ல வந்து நீங்க பஞ்சா இல்ல டக்கு டக்குன்னு அடிப்பீங்களா பதிலடி, அந்த மாதிரி கொடுக்கலாம். வாங்க. ரெடியா? ரெடி. ஓகே ஓகே. எங்களுக்கு வந்து உங்க கேம் பார்த்து நிறைய ஃபேவரட் மெமரி இருக்கு பிக் பாஸ்ல. உங்களுக்கு வந்து எது ஃபேவரட் மெமரி இன் பிக் பாஸ்?
ஃபேவரட் மெமரி வந்து நான் அழுதுட்டு கன்ஃபெஷன் ரூம் போனேன்ல, அப்போ பிக் பாஸ் வந்து அவரு பேசினது எனக்கு அங்க அந்த அவ்வளோ நாள் நான் கடந்து வந்து ஒரு ரொம்ப டவுன் ஆயிட்டேன் அப்போ. ஒரு மாரி ஐ ம். லிட்டரலி மென்டலி ரொம்ப டவுன் ஆனதுனால, அவரு குடுத்த அந்த எனக்கு ஒரு என்னமோ அவரு சொன்னாரு. அது எனக்கு ஒரு மாரி மோட்டிவேட்டடா இருந்தது. அங்க ம். எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் குடுத்த மாரி இருந்தது. ஸோ அந்த மொமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட். சூப்பர். ஆக்சுவலி வெளியில நாங்க எங்களுக்கும் எல்லாம் லவ் யூ சொல்லிக்கிட்டு இருந்தோம். அத அப்படியே பிக் பாஸ் அப்படியா? வாங்கி உள்ள சொல்லிட்டாரு. ஆமா. அப்ப சீரியஸா செம்ம அப்போ ஹாப்பி. ஆமா. அது மொமெண்ட் ஏதோ கொஞ்சம் ஏதோ லோவா இருந்தப்போ ஒரு மாரி பூஸ்ட் மாரி இருந்தது எனக்கு அது. எனர்ஜி குடுத்த மாரி ஆயிடுச்சு. ஓகே சூப்பர். அடுத்து போலாமா? ஆ. அடுத்து வந்து உங்களோட ஃபேவரட் ஹீரோயின் யாரு? நாங்க வந்து உங்கள தனலட்சுமியா உள்ளுக்கு பார்த்தோம். ரொம்ப ஸ்வீட்டா, ரொம்ப கியூட்டா இருந்தீங்க. ரொம்ப ஆ. நேச்சுரலா அந்த கேரக்டர் உங்களுக்கு சூட் ஆச்சு. ஆ. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யாரு? எனக்கு புடிச்ச ஹீரோயின் த்ரிஷா அவங்க தான். கரெக்ட்டா த்ரிஷா அவங்க தானா? ரோல் தான் எனக்கு வந்துச்சு. சரி, அப்ப உங்களுக்கு தெரியுமா அவங்க உங்களோட லைக் பண்ணது? அந்த தெரியுமே. பெர்ஃபார்மன்ஸ் அவங்க லைக் பண்ணியிருந்தாங்க. வெளில வந்து தான் நான் பார்த்தேன். சூப்பர், சூப்பர். அவங்க எனக்கு சூப்பர். கில்லி இத்தனைக்கும் எனக்கு கில்லி தான் ஃபேவரட் மூவி. ஃபர்ஸ்ட் நான் ஓ! தியேட்டர்ல போய் பார்த்த படம் வந்து கில்லி தான். எங்க அப்பாவோட. ம். ஸோ அது அந்த படத்துல இருந்தே எனக்கு அந்த கேரக்டரே குடுத்தோனே எனக்கு ஷாக் அங்க. ஓகே நைஸ், சூப்பர் நைஸ். சூப்பர். சவுண்ட் உங்களுக்கு சாப்பிடுறதுனா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கும் தானே? ஆமா. ஆமா ஓகே. பிடிக்கும். ஓகே. நீங்க சாப்பிட்டதுலயே வியர்டஸ்ட் திங் என்ன சாப்பிட்டீங்க சோ ஃபார்? வியர்டஸ்ட்டா? கொஞ்சம் சொன்னீங்கன்னா அந்த காம்போவ நாங்களும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆமா. காம்போ. ஓ! வியர்டஸ்ட் நான் விரும்பி சாப்பிடுறதா? ஆமா. இல்ல வியர்டு விரும்பி வியர்டு சாப்பிடுறது இல்ல. ஆ. வியர்ட் இன் சென்ஸ் லைக் ஒரு கேவலமான காம்போ இல்ல இதுக்கு முன்னாடி இது மாதிரி காம்போ சாப்பிட்டதே கிடையாது. அந்த மாதிரி ஏதாவது காம்போ இருக்கா? அந்த மாரி இல்ல. பிரெட்ல வந்து வீட்ல ஏதாவது குழம்போ, இல்ல ஏதாவது பண்ணாங்கன்னா, அந்த இதெல்லாமே போட்டு அதுல சாப்ட்டுருவேன். பிரெட்ல வந்து எல்லாமே அ ஆட் பண்ணி சாப்பிடுவேன். சட்னிலாம் அது ஆனா பண்ணுவாங்கல்ல. யூசுவலா சாப்பிடுறது இதுதான் நீங்க பிக் பாஸ்ல எல்லாம் சாப்பிட்டீங்க. ஆமாங்க. அங்கதாங்க அது நான். ஆ. அந்த மாரி தான். ஹாய் ஹாய் ஹாய். ஸோ நம்ம குவிக்கா வந்து எல்லாரையும் ஒரு வாட்டி பேச வச்சிடலாம். திருப்பி நம்ம இந்த செஷன் வந்து கண்டினியூ பண்ணலாம். பிளடி நம்ம கொஞ்சம் எல்லாரும் டிஎம் பண்ணிட்டு இருக்காங்க, லாட் ஆஃப் டிஎம்ஸ். ஸோ ஒரு வாட்டி ஷூர் ரொட்டேட் ஷூர் பண்ணிடலாம். வி வில் கண்டினியூ திஸ் ஏன்னா ஷூர். அகைன். ஓகே. ஏன்னா யா 200 ஸ்பீக்கர் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 200 ஸ்பீக்கர் யா நோ கிட்ட யா வெயிட் இஷ்யூஸ் யா நோ பண்ணிட்டு இஷ்யூஸ். இருக்காங்களா? நோ ஓகே ப்ராப்ளம் ஓகே ப்ராப்ளம். யா யா. ஓகே ஓகே சவுண்ட் லெட்ஸ் சவுண்ட் நீங்க அடுத்த அவங்க வந்து வாரம் வாங்க பிரெட் சவுண்ட் மேட்டர் கேட்டுட்டு அவங்க ஆமா. இதுவாயிட்டாங்க. என்னடா அது இல்ல இவ்ளோ இல்ல பேர் வெயிட் பண்றாங்க. இவங்க என்னடா பிரெட்ல ஏதோ ஊத்தி சாப்பிடலாம்னு பேசிட்டு இருக்காங்க. இல்ல எப்படியோ ஓகே நிறைய சரி பேர் ஓகே. பேசதான் போறாங்க. நம்ம ஆமா, கொஞ்சம் ஆமா. டிஃப்ரெண்டா பண்ணுவோம். நீங்க வாங்க சவுண்ட் நெக்ஸ்ட் வீக் வாங்க. நம்ம செம்மையா பண்ணுவோம். கண்டிப்பா, நிறைய பேர் கண்டிப்பா. ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க. பேசுங்க. ரிசீவ் ஆல் த லவ், என்ஜாய், ஹேவ் ஃபன் அண்ட் தேங்க் யூ. ஐ ஷூர்டா, லவ் யூ சோ ஷூர்டா. மச். தேங்க் யூ. யா. லவ் யூ, லவ் யூ. டேக் யா, கேர்டா. லவ் யூ டூ. யா, லவ் யூ டூடா. தேங்க் யூ. ஓகே. டோனி ப்ரோ, தனுஷ் ப்ரோ பேசுங்க. ஹாய் சவுண்ட். ஹாய் தனுஷா. எஸ். ஹாய் தனுஷ். எப்படி இருக்கீங்க? ஃபைன் ஃபைன். நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சொல்லுங்க. எங்கிட்டு போனாலும் அந்த டிவில கொஞ்சம் சவுண்டு குறை. ஐயோ அந்த வண்டியில சவுண்ட் வருது அப்படின்னாவே அட்டென்ஷன் ஆகுது இப்பெல்லாம். அதே மாதிரி நான் ரியலா சொல்றேன். இந்த விஜய் படத்துல அக்னி சிறகுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும்ல. ஓகே. அது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த ஒரு சீன் வந்து நிறைய பேருக்கு வந்து அது மாற்றத்தை கொடுத்துருக்கு. ஆனா ஃப்ரம் த டே ஒன் நான் பார்த்தேன். நீங்க அந்த மைக் புடிச்சு இது ஃபோன் கால் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மாத்தி பேசுறப்ப ஓகே முத நாள் இப்பையில இருந்தே என் ஓட்டு இவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டேல இருந்து நான் வந்து பிளான் பண்ணிட்டேன். அப்படியா? ஃபர்ஸ்ட் வீக்கே என் ஓட்டு உங்களுக்கு தான். என்னோட இதுலயே நான் பின் பண்ணிருப்பேன் என் ப்ரொஃபைல்லயே. தேங்க் யூ. அதே மாதிரி நீங்க வந்து எத்தனையோ பேர் வந்து சில பேருக்கு வந்து வாய்ஸ் கொஞ்சம் இதுவா இருக்கும். அவங்க எல்லாம் வந்து ஒரு கிரவுட்ல நிக்கும் போது கொஞ்சம் நவுருங்க, கொஞ்சம் வழி விடுங்கன்னு சொல்றது கூட கூச்சப்பட்டு இருப்பாங்க. எல்லாத்தோட கூச்சத்தையும் நீங்க வந்து போக்கிட்டீங்க. தேங்க் யூ, தேங்க் யூங்க. தேங்க் யூ. நிறைய பேத்தோட இன்செக்யூர்னஸ் எல்லாத்தையும் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க. யூ ஸ்மாஷ்ட். இல்ல அதுதான் தேவை. நிறைய பேர் இன்செக்யூரிட்டியே இருக்க கூடாது அவங்க வாழ்க்கையிலேயே. எத்தனையோ பேர் நிறைய பேர் அததான் வந்து நான் அதுக்கு தான் நான் வந்து உங்களை பிடிச்சதுக்கு ஒரு காரணமே. நீங்க உங்க வாய்ஸ்ல இருந்தது, உங்க வாய்ஸை நீங்க வந்து ஜெயிக்க வச்சு காமிச்சதுதான் வந்து பெரிய சாதனையா நான் பாக்குறேன். கண்டிப்பா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க.
ஓகே சார், கீழ நெறைய பேர் வெயிட் பண்றாங்க. கண்டிப்பா, பேசுங்க நீங்க. கண்டிப்பா, தேங்க்யூ தேங்க்யூ கண்டிப்பா. தேங்க்யூ தேங்க் தனுஷ் யூ. ப்ரோ. ஓகே, தேங்க் யூ. டோனி ப்ரோ பேசுங்க. தலைவி கேக்குதா? கேக்குது. ஹாய் டோனி. தலை எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க. அப்புறம் வந்து பிக் பாஸ்ல என்டர்டைன்மெண்ட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றிங்க. நீங்க பிக் ஸ்கிரீன்லயும் என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் ஹீரோயின் ஆயிட்டு. கண்டிப்பா, கண்டிப்பா. இவ்வளவு நாளா ஃபோன்ல, அதுக்கப்புறமா டிவிலன்னு ஆ பார்த்திருப்பீங்க. இனிமே வந்து தியேட்டர்லயும் வந்து உங்களை என்டர்டெயின் பண்றேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் அடிச்சு கொடுத்து வாங்கிட்டு போயிருவோம். அப்படியா? தேங்க்யூ, தேங்க்யூ. அதுக்கப்புறமா இனிமே வந்து ஃபன் சவுண்ட் பண்ணணும். சூப்பர் ம். சவுண்ட் நேஷன் கிட்ட இருந்து ஒரு ரிக்வெஸ்ட் வந்திருக்கு. என்னன்னா ஆ. மேரேஜுக்கு கண்டிப்பா கூப்பிடுங்க. அப்புறம் கண்டிப்பாங்க. கப்புள் ஸ்பீக் ரொம்ப நிறைய போடுவீங்க, அப்லோட் பண்ணுவீங்களாம். என்னதுங்க? கப்புலு? கப்புள் ஸ்பீக். கப்புல் ஸ்பீக்கா? கண்டிப்பா, கண்டிப்பா. அவ்வளவுதான். தேங்க்யூ. எங்கங்க ஏதோ ஒரு போட்டோ போட்டாலே அதுவே 100 டேக் வந்துருதுங்க. இந்த தலைவினா சும்மாவா, ட்ரெண்டிங் ஸ்டார் இல்ல. இல்ல, இல்ல. கண்டிப்பா போடுறேங்க. கண்டிப்பா. தேங்க்யூ சவுண்ட். லவ் யூ சவுண்ட். லவ் யூ. லவ் யூ, லவ் யூ, லவ் யூங்க. தேங்க்யூ. டோனி, அந்த லவ் யூ டோனின்னு சேர்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷப்படுவேன் நான். லவ் யூ டோனி. தேங்க்யூ. அவ்வளவுதான். தேங்க்யூ சவுண்ட். தேங்க்யூ, ஓகே தேங்க்யூ, ஓகே, நான் லிஸ்னர் தேங்க்யூ. போறேன். தேங்க்யூ, பாய். யா, யா. தேங்க்யூ ஷூர், தேங்க்யூ ஷூர். தேங்க்யூ. தேங்க்யூ. டோனி இப்படி பேசுவார்னு எனக்கு இப்பதான் தெரியுது. அப்படியா? ஆமா, பயங்கரமா ட்விட்டர்ல சண்டை போட்டான். ஐயோ, நான் ஏதோ அமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அவருக்கு. இல்ல ஒண்ணும் இல்ல. எப்படிங்க ஹார்ட்லாம் அனுப்புறது? இதுல எல்லாருக்கும் அந்த ஏதோ போயிட்டு கீழே இருக்கு. ஒரு ஆர்ட் சிம்பிள் இருக்கும் பாருங்க, பிளஸ் ஆர்ட் சிம்பிள் பிளஸ் இருக்கும் பாருங்க, ஆமா. அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல இருக்கும். ஐயோ, அது யாருக்கு? எனக்கே போயிடுச்சு. உங்களுக்கு தான் வரும். நீங்க போட்டீங்கன்னா உங்க ப்ரொஃபைல் பிக்சர் மேல காமிக்கும். ஓ, அது எல்லாருக்கும் போயிடுமா? எல்லாருக்கும் போயிடும். ஆமா. சூப்பர். அப்போ ஓகே. ஓகேங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் ஜெனிஃபர் பேசுங்க. அந்த ஹாய் சவுண்ட். அந்த ஒரே ஹாய் ஜெனி. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ எம் ஆல்சோ குட். நான் பிக் பாஸோட ஹியூஜ் ஃபேன். பட் ஓவர் த டைம் நான் யார் கூடயுமே கனெக்ட் ஆனதில்லை. நான் உங்கள் கூட ரொம்ப கனெக்ட் ஆனேன். ஐ லைக் த வே யூ யூனோ பிளேட் த கேம். நீங்கள் அவ்வளோ சியர்ஃபுல்லாக இருந்தீங்க. யூ கேரிட் யுவர் இன்னர் சைல்ட் த்ரூ அவுட் அண்ட் தட் வாஸ் வாட் அட்ராக்டட் மீ. தேங்க்யூ. யா, உங்களுக்கு 2 குட்டி கொஸ்டின். ஸோ உங்களை மட்டும்தான் அந்த ஹவுஸில் அவ்வளோ கிரிட்டிசிசம், அவ்வளோ நெகட்டிவிட்டி வச்சு வீக் ஆன் வைஸ் வந்து இது பண்ணிகிட்டே இருந்தாங்க, இன்க்ளூடிங் த ஹோஸ்ட். அதை எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணீங்க? அண்ட் ஹவு டிட் யூ ரிமெயின் ட்ரூ டு யுவர் செல்ஃப் ஈவன் ஆஃப்டர் ஸோ மச் கிரிட்டிசிசம்? அண்ட் உங்களை மாதிரி ஃபேஸ் பண்ணுற விமனுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்ல, உள்ள வந்து எனக்கு அவ்ளோ இப்ப பண்றாங்க என் மேல அப்படின்றது எனக்கு அப்போ தெரியல ஆக்சுவலி. நான் நினைச்சேன் மேபி நான் பண்றது வந்து செட் ஆகல போல பீப்புளுக்கு. உள்ள நான் குடுக்குற அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் அவங்களுக்கு செட் ஆகலன்னு. ஸோ நெறைய ஆக்டிவிட்டீஸ் மேபி புடிக்காம இருந்திருக்கலாம். நான் அது வந்து மாத்திக்கணும்னு நான் நினைக்கல. நான் என்ன நினைச்சேன்னா, சீரியஸான டைம்ல அவங்கள நம்ம வந்து ப்ரோவோக் பண்ண வேணாம். ஏன்னா அவங்க சொன்னது என்னன்னா, "நீங்க வந்து நெறைய இடத்துல ப்ரோவோக் பண்றீங்க" அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஐய்யய்யோ! அதனாலயே நான் வந்து என்ன ஆயிடுச்சு, அத வந்து அந்த டைம்ல மட்டும் நம்ம அத பண்ணி யாரையும் இது பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால, அது மட்டும் நான் மாத்திக்கிட்டேன். ஏன்னா நான் வந்து நார்மலாவே சீரியஸா இருக்கும்போது நான் நெறைய பண்ணுவேனா, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம். அது வந்து அங்க வந்து செட் ஆகல போல இருக்குது. அதனால அவங்க எல்லாருமே அது வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. ஸோ நெறைய விஷயம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. "நீங்க வந்து இப்படி பண்றீங்க, ஓவர் ஆக்டிங் பண்றீங்க. ஓவரா ஆக்டிங்கா இருக்கு." அது எனக்கு ஓவர் ஆக்டிங்ன்னு எனக்கு அப்படி சொல்ல தெரியல. சில பேர்லாம் இயல்பாவே நம்ம ஒரு மாரி பிஹேவ் பண்ணுவோம்ல, அதெல்லாம் பீப்பிள் சும்மா அந்த சொல்லுவாங்களே, கிரிஞ்சா பண்றாங்க அப்படிலாம். அது வந்து அது சொல்லி அத நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. அந்த கிரிஞ்ச் வேர்டு, ஓவர் ஆக்டிங்.
சில பேர்லாம் நார்மலாவே அப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க. பட் நம்ம யாராவது நம்ம இத சொல்லிருவாங்களோ சொல்லியே நம்ம அத கம்மி பண்ண ஆரம்பிச்சுருவோம். அதனாலயே நம்ம வந்து எப்படி ஆயிடும், நம்ம யூசுவலாவே ஜாலியா இருப்போம் கேரக்டர் படி. ஆனா நம்ம இவங்கலாம் சொல்றாங்கன்றதுக்காகவே நம்ம ரொம்ப இறங்கி போய் நம்மளே ஒரு இடத்துல நம்ம முன்ன மாரியே இல்லல்ல, அப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்சுருவோம். அது நான் என்னோட லைஃப்ல எப்படின்னா, யார் என்ன சொன்னாலுமே, நான் அந்த விஷயத்த மட்டும் நான் எப்பவுமே மாத்திக்கவே மாட்டேன். அதுதான் சார் பிக் பாஸ் கூட சொல்லியிருப்பாரு. "நீங்க உங்க குழந்தை ஏதோ சம்திங் தட்டி விட்டுட்டே இருங்க" அப்படி சொல்லி. அது நான் எப்பவுமே யார் இன்னுமே என்ன சொன்னாலுமே, நான் ரொம்ப ஹைப் ஆகுறேன். நீங்க வந்து ரொம்ப இப்படி பண்றீங்க, எக்ஸாகரேட் பண்ணி பேசுறீங்க அப்படின்னும்போது, அத நான் எங்கேயுமே நான் மாத்திக்கிட்டு ஏன்னா அதுதான் நான். என்னோட விஷயத்த வந்து யார் எப்படி சொன்னாலும் அது சீரியஸா இருக்கிற டைம்ல உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்குன்னா, அப்ப நான் மாத்திப்பேன். ஸோ அந்த மாரி தான் நான் இத பார்க்குறேன். ஸோ கேர்ல்ஸுக்கும் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு விஷயம் நீங்க யாராவது உங்கள வந்து நீங்க என்னங்க இப்படிலாம் சில்லியா பிஹேவ் பண்றீங்க. ரொம்ப ஒரு மாரி என்ன கூட உள்ள வந்து நெறைய ஐயோ! இந்த பொண்ணு பைத்தியம் மாரியே பண்ணுதுப்பா அப்படிலாம் நெறையவே சொல்லி வெளிலயும் நெறைய பேர் சொல்றாங்க. அது எனக்கு பிரச்சனை இல்ல. பட் கேர்ல்ஸுக்கு நான் அதான் சொல்றேன். உங்கள யார் என்ன வேணா சொல்லட்டும். உங்கள பைத்தியமே சொன்னாலுமே பிரச்சனை இல்லங்க. நம்ப ஜாலியா இருக்குமா? நெறைய பேர் நம்ம சுத்தி நல்லா இருக்காங்களா? சந்தோஷமா இருக்காங்களா? நம்மள பார்த்து சிரிக்கிறாங்களா அட்லீஸ்ட்? அதுதானங்க தேவ. அது இருந்தாலே அவங்க பேசிட்டு அப்புறமா அவங்களே மறந்துருவாங்க. அவங்களும் நம்மள மாரி மாற ஆரம்பிச்சுருவாங்க. நம்மள மாரியே பைத்தியம் மாரி பண்ணி அவங்களே ஜாலியாயிருவாங்க. ஸோ இப்படி தான் நான் இத கொண்டு போணும்னு நான் நெனச்சேன். அதனால எனக்கு அவங்க உள்ள எனக்கு சொல்லும்போது கூட எனக்கு அது அவ்வளோலாம் எனக்கு அஃபெக்ட் ஆகல. நான் அவ்வளோ எடுத்துக்கல. ட்ரூ, ட்ரூ. நீங்க ரொம்ப ரா அண்ட் ரியலா இருந்தீங்க. தேங்க் யூ சோ மச். ஷூர்டா. பெங்களூர் வந்தா சொல்லுங்க. கண்டிப்பா. வில் ஓ! மீட் நீங்க அப். பெங்களூரா? சூப்பர். பெங்களூர் தாங்க நானும். கண்டிப்பா, கண்டிப்பா வரேன். ஓகே. தேங்க் யூ. ஷூர்டா. பாய்டா. பிரதீப் பேசுங்க. பிரதீப் ப்ரோ இருக்கீங்களா? ஹாய் சவுண்ட். இருக்கேன். ஹாய் சவுண்ட், எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரதீப். நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ம். முந்தானத்து தான் பேசணும். அதுக்குள்ள நல்லா இருக்குமோ இல்லையான்னு என்னங்க? தெரியல. புரியல. முந்தானத்து தான் பேசணும் நம்ம போன்ல. அப்படியா? அதுக்குள்ள நம்ம ஐயய்யோ! பேசணும்ல மறந்துட்டேங்க. முந்தானத்து. உங்க வாய்ஸ் ஏதோ ஒரு மாரி விட்டு போ எங்கேயோ கேக்குதுன்னு வாய்ஸ் கொஞ்சம் அது டிராப் ஆகி கேக்குது ப்ரோ. கேக்குதா? நெட்வொர்க். ஓகே. ஆமா. ஆ டிராப் ஆகி கேக்குது. ஓகே. ஐயோ! அவர் ஓகே, பேசுறது ப்ரௌட் ஆஃப் கேட்கலையே. யூ. அத சொல்லணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. தேங்க் யூ. ப்ரவுட். தேங்க்யூங்க. தேங்க்யூ. ஆனா நீங்க பேசுறது கேட்கவே இல்லையே. சவுண்ட் அவங்க சௌந்தர்யா அவங்க உங்க உங்க ஃப்ரெண்ட் பிரதீப். அப்படியா? ஆ. எல்லாரும் பாருங்க இது உள்ளே வந்துட்டு பேசிட்டு சரி ஓகே. ஆனா அவங்க என்னன்னே பேசினா தெரியாம நான் தேங்க்யூ கேட்கல. சொன்னீங்க பாத்தீங்களா? இல்லங்க லாஸ்ட்ல சோ ப்ரவுட் ஆஃப் யூ அதாங்க சொல்லணும்னு வந்தேன் அப்படின்னு சொன்னாருங்க. அதுக்கு தாங்க சொன்னேன். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? ஓகே. அது மட்டும் கேட்டுச்சு. ஓகே. பிரசாந்த் பேசுங்க பிரசாந்த். பிரசாந்த் ப்ரோ. ஐயோ காணோம் அவரு. பிரசாந்த் கேக்குதா? கேக்கல ப்ரோ நீங்க பேசுறது. கீழ நான் பேசுறது லிசனர்ஸ் கேக்குதா? இல்ல நீங்க பேசுறது சரியாவே கேட்க மாட்டேங்குது ப்ரோ. சரி, நீங்க இதுல போயிட்டு வாங்க, லிசனர் இருங்க போயிட்டு நான் வாங்க. வெளில போயிட்டு வரேன் இருங்க. ஓகே. விக்னேஷ் 2 ஸ்பீக்கர் மேல எடுத்துருங்க. அப்பதான் ஒருத்தர் டக்குன்னு மாத்த முடியும். இல்லைன்னா அது டைம் கொஞ்சம் இதாயிடும், கன்சியூம் ஆகும். ஓகே. ரெண்டு பேரா இல்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல ஆக்சுவலா 150 கிட்ட இருக்கு. அதுதான் எனக்கு பயங்கர இதா இருக்கு. எடுக்க முடியல யாருமே. நீங்க நம்ம கொஞ்சம் இதை பார்த்து கரெக்டா எடுத்துருங்க. ஓகே, அந்த கேப்ல நான் பேசிக்கிட்டா டக்குன்னு. ஓகே. சோ சவுண்ட் ஆக்சுவலா சொல்லணும்னா உள்ள 2-3 விஷயங்களை பத்தி அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். லிட்ரலி திங்க் நீங்க வந்து எப்படி நான் பார்த்தேன்னா, யூ டிடன்ட் ஹேட் எனி ஃபில்டர்ஸ், நோ ஃபில்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. யூ லிட்ரலி அதுதான் ஒரு பெரிய மேஜர் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பீயிங் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது தான் உங்களை எல்லாருக்கும் பிடிச்சதுக்கு ஒரு மேஜர் ரீசனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ரொம்ப ட்ரூவாவும் கனெக்ட் பண்ணக்கூடிய வகையில இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்க கூட நம்ம வெளியில கூட சொல்லியிருந்தாங்க ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட் பீயிங் அ பெர்ஃபெக்ஷனிஸ்ட் எல்லாத்துலயும் இது பண்றதுன்றது வேற. பட் இங்க வந்து இதுல டிஃபைன் பண்ணல.
இது பண்ணணும், இப்படி இப்படி இருக்கணும். நீங்க இப்ப கூட ஒரு பாயிண்ட் செம்மையா சொன்னீங்க. ஐ திங்க் திஸ் இஸ் த பெஸ்ட் அட்வைஸ் எனி ஒன் டு கிவ் டு கேர்ள்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன், ஃப்ரம் அ கேர்ள். அதாவது யூ டோன்ட் நீட் டு யூ டோன்ட் நீட் டு வரி அபவுட் பீயிங் யுவர் செல்ஃப் அப்படின்றதுதான் ஒண்ணு. அதை மாத்திக்கிட்டு நம்ம ஒரு ஆர்டிபிஷியலா இருந்தாதான் அது தப்பா போகுமே தவிர, ஐ திங்க் பீயிங் யுவர் செல்ஃபா இருக்கிறதுக்கு நம்ம எப்பவுமே தயக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் சில விஷயங்கள் வீட்டுல வந்து ஸ்பெசிபிக்லி பாத்தீங்கன்னா, உங்களை மார்க் பண்றாங்கன்னு தெரிஞ்சும் லெட்டர் மத்தவங்க ஸ்டாப் பண்ண போகும்போது கூட நிறைய இடத்துல நீங்க அதை வந்து லெட்டர் டூ இட், இட்ஸ் ஓகே அப்படின்னு அதை அந்த ரைட் சென்ஸ்ல அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது இருக்குல்ல. நான் ஒரு லைவ்ல ஒரு நைட்ல வந்து சாட்ச்னா வந்து நீங்க ஓடி வர மாதிரி எல்லாம் பண்ணி ஒரு ஆக்ஷன் பண்ணாங்க. அப்ப வந்து பக்கத்துல வந்து ஐ திங்க் ரயான் வாஸ் ட்ரைங் டு ஸ்டாப், வேணாம் போதும் அப்படின்னு. அப்ப கூட யூஆர் லைக் இல்ல லெட்டர் டூ, ஒய் ஆர் யூ ஸ்டாப்பிங், அத ஃபன்னா தானே பண்றாங்க, அவ ஃபன்னா தான் பண்றா அப்படின்னு. இரஸ்பெக்டிவ் உங்களுக்கு அவங்க கூட எவ்வளவு கருத்து வேறுபாடு இருந்தாலும் அந்த மாதிரி பண்ண விஷயங்களா சரி, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் ஐ திங்க் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஒரு ரொம்ப பிளசன்ட் திங்ஸா இருந்துச்சு, யூ அக்செப்டிங் அப்படின்னு. ஸோ ஃபைனலா ஐ திங்க் you don't need to know how to speak, you don't need to win tasks, but if you are yourself, I think you will win hearts. அதுக்கு நீங்க ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நினைக்கிறேன், and you have done it. So thank you I think really we are happy that we have supported you. அதுல வந்து எல்லாருக்குமே ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றோம். means a lot. thank you. So next speaker போயிடலாம். நெக்ஸ்ட் பிரசாந்த் பேசுங்க. பிரசாந்த் ப்ரோ. ஹலோ சவுண்ட், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். உங்க பெரிய ஃபேன், உங்களுக்காண்டி தான் நான் பிக் பாஸ் பார்த்தேன். ஸ்டார்டிங் டேட்ல இருந்து 106 days வந்து உங்களுக்காண்டி தான் பார்ப்பேன். thank you. ஏன்னா நீங்க ஸ்டார்டிங் அங்க போகும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி. 100 நாள் பிரசாந்த் நீங்க தானா? நான் இல்ல நான் அந்த டைம் வரல. அதுக்கு இல்ல அவர் நடுவுல யாரோ சொன்னாங்க 100 நாளும் உட்கார்ந்து பாப்பாரு அவரு. இல்ல நம்ம எல்லாருமே இங்க எல்லாரும் பாப்பாங்க உங்களுக்காண்டி. இல்ல அப்போ நடுவுல ஒரு கமெண்ட் வந்தது, நாங்க சேது சார் கூட பேசும்போது அவரு நினைச்சிட்டேன். இல்ல நான் இல்லைங்க. thank you. ஓகே, ஒருத்தர் வேலையெல்லாம் விட்டுட்டு 3 நாள் பார்த்துட்டு மறுபடியும் வேலைக்கு போய் சொன்னாரு, அவர் தானே? ஆமாங்க, அந்த பேர் மட்டும் மைண்ட்ல இருக்குது பிரசாந்த். ஆமா சூப்பர். சாரி வேலை எல்லாம் நிறுத்திட்டு பாக்குறேன்னாரு. ஆமா கரெக்ட். நீங்க என்னையும் அப்படி வச்சிருக்கலாம். நான் வந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கிறேன். நான் உங்களுக்காண்டி தான் அந்த 106 days உங்களை பாக்கணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். டெய்லி காலைல நான் நீங்க வீடியோ காட்டுறதுக்கு முன்னாடியே எழுந்து பாத்துடுவேன். ஏன்னா அது காலைல பார்க்கும்போதே உங்களோட இதோட தான் பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு உங்களோட ஐபிஎல்ல இருந்து நிறைய உங்க வெப் சீரிஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நீங்க எனக்கு பிடிச்ச மூமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா காய்ஸ், அங்க சரி அனில், அதெல்லாம் ரொம்ப ஃபன்னா இருக்கும். அதே மாதிரி அருண் கூட நீங்க கமான் சொல்லிங்க பாத்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப ஃபன். நைட் 2 மணிக்கெல்லாம் அந்த வீடியோ எல்லாம் பார்த்தோன்னா சிரிப்பு வரும் எனக்கு ரொம்ப. தேங்க்யூ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க அழுவும் போதெல்லாம் இது வரையும் நான் யாருக்காண்டி அழுதது இல்லை. ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நீங்க ஃபீலிங் பண்ணும் போதெல்லாம் ரொம்ப. தேங்க்யூ. அதுதான். அதே மாதிரி இங்க இருக்கிற சாமுவேல் ப்ரோ, விக்னேஷ் ப்ரோ, ரசிகன் ப்ரோ, அபியக்கா, அப்புறம் மேஜிக் ஸ்டார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த ஸ்பீக்கர் கொடுத்ததுக்கு. அதுக்கப்புறம் விஷன் சொல்லிட்டு ஒருத்தவங்க, அவங்களால பேச முடியல, அவங்களுக்கும் நீங்க லவ் யூ மட்டும் சொல்லிடுங்க. விஷன் அவங்க நேம். விஷன்னா? ஆமா. லவ் யூ விஷன். லவ் யூ. லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. தேங்க் யூ சவுண்ட். எனக்கு ஒரு லவ் யூன்னு சொல்லிருங்க. லவ் யூ பிரசாந்த். ரொம்ப தேங்க்ஸ் சவுண்ட். அடுத்தது பார்க்கலாம். கண்டிப்பா. தேங்க்யூ. தேங்க்யூ. பேசுங்க டிசி சார், பேசுங்க. அதுக்கப்புறம் நான் டிசி சார் கொஞ்சம் ஷார்ட்டா பேசுங்க சார். ஓகே. ஹாய் சௌந்தர்யா, எப்படி இருக்கீங்க? ஹாய், நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எனக்கு தெரியுமா உங்களுக்கு? ஐயோ இல்லீங்களே. என்ன போங்க, யூடியூப்ல உங்களுக்காக நிறைய அடி வாங்கியிருக்கோம். ஐயோ உங்களுக்காக பேசி. ஆமா சாரிங்க, நிறைய பேர் அடி வாங்கியிருக்காங்க. ஆமா. எல்லாத்தையும் பேசிருக்கேங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. தேங்க்யூ. கண்டிப்பா நம்ம ஃபேன்ஸ் மீட்ல மீட் பண்ணுவோம். கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து ஒரு 30-40 பெண்கள் ரெகுலரா பேசுறவங்க உங்களுக்காக கதறி அழுவாங்க நீங்க பண்ற. ஐயோ அப்படியா? ஆமாமா.
அதுல ஐயோ! திவ்யா, அமுதா, ரோஹிணி, அனிதா. ஆ. அனிதாலாம் லைவ்ல வந்தே அழுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் ஐயையோ! இருக்காங்க. அசார்னு ஒரு நண்பர், அவர் ரொம்ப உங்க பயங்கரமான ஃபேன்ஸ், ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்படியா? தேங்க்ஸுங்க. அதுக்கப்புறம் தேங்க் யூ. ஹேமலதான்னு ஒரு அம்மா 60 வயசு, அவங்கலாம் வந்து ஆ. கமெண்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரோஹிணின்னு ஒரு பொண்ணு ஒரு ஆ. நாளைக்கு என்கிட்ட 1.5 மணி நேரம் பேசுவாங்க. அப்படியா? சௌந்தர்யாவை இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு அதுக்கே நேரம் சரியா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஐயையோ! ஆ, ரொம்ப நன்றிங்க. பாவம் உங்களுக்காக அவங்களையும் உங்களுக்காக அழுவ நிறைய பேர் விட்டுருக்கேனா. உங்களுக்காக நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. எல்லாரும் பேசணும். நம்ம கண்டிப்பா மீட் பண்ணுவோம் ஃபேன்ஸ் மீட்ல மீட் ஷுவருங்க. பண்ணுவோம். கண்டிப்பா, கண்டிப்பா. தேங்க்யூ ஷுவர். தேங்க்யூ தேங்க் யூ. தேங்க் யூ ப்ரோ.